ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா? அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 இலைகள் வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வந்து என்னென்ன இலைன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கிடைச்ச வரைக்கும் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். அதோட பலன்களும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல். இது வந்து சௌபாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். எல்லா விதமான பாக்கியமும் நமக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில். நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முல்லை இலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அறம் வளரும். அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்குனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரளி வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுனால நம்ம எந்த முயற்சி எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கை கூடும். அதாவது நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலுமே, தொழில் தொடங்கினாலும் சரி, எது பண்ணாலுமே சரி, நமக்கு அதில் வந்து வெற்றி கிடைக்கும். அதுக்கு தான் வந்து அலரி வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, சொந்த வீடு, மனை, நம்ம இடம் வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்ம ஜாதி மல்லி இலை வச்சு நம்ம வந்து விநாயகருக்கு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம சொந்த வீடு வந்து நமக்கு அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதுளை இலை வந்து வச்சு அர்ச்சனை பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல பேர் வந்து கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எருக்கம் இலை தாங்க கிடச்சிது. எருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரோட் சைடில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கிராமங்கள்லாம் நிறையா கிடைக்கும். சிட்டியில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கம் இருக்குது, இன்னொன்று வந்து கலர்லேயும் இருக்குது. எருக்கம்பூ வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. அன்றைக்கி வந்து கண்டிப்பாக எருக்கம்பூ வந்து மாலை வந்து போடணும். எருக்க இலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதனால தான் அன்றைக்கி வந்து அர்ச்சனைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நம்ம படைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் வச்சு விநாயகர் நாமம் சொல்லி நம்ம வந்து ஒரு இலையாக விநாயகருக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து இது ரொம்ப வருஷமாகவே இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இலைகள் கிடைக்குதோ நம்ம அதை வச்சு பூஜை செஞ்சுக்கலாங்க. எல்லாமே நமக்கு வாங்கி தான் பண்ணணும்னு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தை இலை. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மனம் வந்து தாராள குணம் கொண்டதாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி வந்து அதிகரிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும். ஊமத்தை இலை வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ரோட் சைட்லாம் கிடைக்கும். அதுவும் வந்து வில்லேஜ் சைட்லாம் அதிகமாக இருக்கும். அது கிடைச்சாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி இலை தாங்க. ஜாதி மல்லி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் செடி வச்சுருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு, மனை இதெல்லாம் வாங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொந்த வீடுன்றது எல்லாரோட கனவும் தான். நம்ம கண்டிப்பாக இதை பூஜையில் யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சொந்த வீடு, மனை வந்து அமையுங்க நமக்கு விநாயகர் அருளால்.
இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரோட் சைடில் ஓடிச்சுன்னா அங்கே வந்து கிடைக்கும். இதோடைய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இதில் வந்து பூ இருக்கும் எல்லோ கலரில், ஆனால் வந்து இதில் இல்லை, பூ இல்லாமல் தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள்லாம் வந்து நமக்கு அதிகமாக சேர்றதுக்காக நம்ம வந்து அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க விநாயகர் சதுர்த்திக்கு. ஒரு இலையாக வச்சுக்காதீங்க. ஒரு 2-3 இலை பறிச்சுட்டு வந்து இப்போவே வந்து பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கவரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து கவரில் போட்டு வச்சுருந்தாலே அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வாடாமல் இருக்கும். இப்போலேருந்தே ஒரு இலையாக நம்ம கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடச்சிடுங்க. இப்போ இதில் எது எது இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அருகம்புல் இருக்குது, ஊமத்தை இலை, எருக்கம்பூ இலை, அரளி இலை, முல்லை இலை, ஜாதி மல்லி இலை, மாதுளை இலை. இது தாங்க என்கிட்ட கிடச்சிது. நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றது இல்லாததெல்லாம் நான் சொல்கிறேங்க, நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வில்வ இலை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் வந்து அதிகரிக்கும். இலந்தை இலை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க. வன்னி இலை யூஸ் பண்ணிக்கலாங்க. வன்னி இலை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும், சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாயுருவி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்து நமக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு பொலிவு கிடைக்குங்க. பிரகாசமாக இருக்கும் நம்மளோட முகம் அடுத்தவங்க பார்க்கும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் இருக்குங்க. நானும் சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு காய் இருக்கும். அது பார்க்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். அது கிடச்சதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மன தைரியத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே வந்து தைரியமாக பண்ணால் தான் அதில் வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ அதுக்காக மன தைரியம் கிடைக்கிறதுக்காக கண்டங்கத்திரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு. மருத இலை வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம மருத இலை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கிராந்தி இலை. இது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த இலையை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு எந்தெந்த இலையெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவதாரு இலை. இது வந்து பார்த்திங்கன்னா மன தைரியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து எது செஞ்சாலுமே மன தைரியமாக இருந்தால் தான் அதில் வந்து வெற்றி அடைய முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனதைரியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவதாரு இலை வந்து கண்டிப்பாக கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் அது எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுகம் கிடைக்கும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். மறிக்கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்லேயே கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் மறிக்கொழுந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரச இலை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய கிடைக்கும். நம்ம
எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை எதனா படிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, அதில் வந்து நமக்கு வெற்றி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அரசு இலையை வந்து பயன்படுத்திக்கோங்க. அன்றைக்கி பூஜைக்கு நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு அதில் வந்து வெற்றி கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ இலை வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு வந்து நம்ம குடும்பத்துக்கு அதிகரிக்கிறதுக்காக தாழம்பூ இலை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேராக கிடைக்கிறது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகத்தி இலை. கடன் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த அகத்தி இலை வந்து கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்குவாங்க பூஜைக்கு. ஏன்னா வந்து இது ரொம்ப கடன் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து விலக்கி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதில் எந்த இலையெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் எதுவும் தப்பு இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மனசார பூஜை பண்ணிக்கலாம் கடவுளுக்கு. அருகம்புல்லும் எருக்கம்பு மாலை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக எருக்கம்பு மாலை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.